டெய்லியும் இன்றைக்கி லன்ச் என்ன செய்கிறதுன்னு யோசிப்போம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி குடமிளகா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நல்ல வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ குடமிளகா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வானிலையில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த அளவு சிகப்பு மிளகாய், புளி ஒரு சின்ன துண்டு. இதெல்லாம் எண்ணெய் விடாமல் ட்ரையாக வறுத்துக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அடுத்தது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போது ஒரு வெங்காயத்தை நீல வாட்டில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவலையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயத்தையும் தேங்காய் துருவல் நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது ஒரு குடமிளகாயை நீல வாட்டில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குடமிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா பவுடரில் நமக்கு தேவையான அளவு சேர்த்துப்போம். இப்போ மசாலா பவுடரையும் நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது சாதம் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணுன்னு இல்லை, நம்ம ரெகுலராக வீட்டில் செய்கிற சாதத்தையே சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குடமிளகா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், குடமிளகா சாதம் நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.